அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். நான் உங்கள் திவ்யா. இன்றைய திருக்குறள் பார்த்திங்கன்னா அதிகாரம் 50 இடனறிதல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குறள் எண் 496 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறளையும் கண்டிப்பாக படிச்சுட்டே வாங்க, உங்களோட வாழ்க்கை மாற்றம் பெறும். குறள் பார்க்கலாம் வாங்க. கடலோட கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குறள். கடலின் கண், ஓடா அப்படின்னா ஓடமாட்டா, கால் அப்படின்னா உருள், உருளை அல்லது சக்கரம், வல் அப்படின்னா வலிய, வல்னா என்ன வலிய, நெடும் அப்படின்னா நெடிய நீண்ட உயரமான, தேர் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் ரதம் அப்படின்னு சொல்லுவாங்க, வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பெரிய பெரிய அந்த ஊர்தியோட பொது பெயராக இதை நம்ம வச்சுக்கலாம். தேர்னால் இங்கே நமக்கு நல்லாவே தெரியும், தேர் திருவாரூர் தேர் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. கடல் அப்படின்னா கடல், ஓடும் அப்படின்னா ஓடும், நாவாயும் அப்படின்னா மரக்கலமும், நாவாய்னா இந்த இடத்துல என்ன மரக்கலமும் தோணியும் கப்பலும், கப்பலுன்னா என்ன சொல்லுவாங்க நாவாயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓடா அப்படின்னா ஓடமாட்டா, நிலத்து அப்படின்னா நிலத்தின் மேலே, பூமியின் கண், நிலத்துன்னா நிலத்தின் மேலே. இதோடைய விளக்கம் பாருங்க. வலிய சக்கரங்களை உடைய பெரிய தேர்கள் கடலில் ஓட முடியாது, கடலில் ஓடுகின்ற கப்பல்களும் நிலத்தில் ஓட முடியாது. இதில் நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக இந்த குறளை படிக்கணுங்க. நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த குறளை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்கள். எந்தெந்த இடத்துல நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை அவங்கவுங்க பண்ணால் தான் சரியாக இருக்கும். எல்லாராலையும் எல்லா இடத்துலையுமே சரியானவங்களாக இருக்க முடியாதுங்கிறதுக்கு இந்த குறள் தான். இந்த குறள் கண்டிப்பாக எல்லாரும் மனசில் நினைவில் எப்பவுமே வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாராலையும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. அவரவர்களுக்கு எங்கு வலிமை இருக்கிறதோ, அவரவர்களுக்கு எங்கு திறமை இருக்கிறதோ அவரவர்கள் அங்கங்கே வெற்றி பெறுவார்கள். இல்லாத ஒன்று இருக்குதுன்னு நினச்சிக்கவும் கூடாது, இருக்கிற ஒன்றை இல்லைன்னு நினச்சிக்க கூடாது. சரிங்களா? இதில் சொல்லியிருக்காங்க பாருங்க, வலிய சக்கரங்களை உடைய பெரிய தேர்கள் எவ்வளோ வலிமையாக இருக்கும் இல்லையா? அவ்வளோ பெரிய அந்த தேர் அந்த ரோட்டில் போகுது, அந்த தெருவில் கொண்டு வராங்க அப்படின்னா அதை எத்தனை பேர் நம்ம சேர்ந்து இழுக்கணும். அந்த தேர் அந்த தெரு வீதிகளில் வரணும்னா எத்தனை பேர் சேர்ந்து அந்த தேரை நம்ம இழுக்கிறோம். அப்படியாப்பட்டிய வலிமை பொருந்திய அந்த தேர்களை என்ன பண்ண முடியாது, நம்ம கடலில் போய் தேர் இழுக்க முடியுமா? தேரை ஓட்ட முடியுமா? முடியாது. அதே மாதிரி கடல் எவ்வளவு பெரியது, எவ்வளோ பெரிய கடல் அது இல்லைங்களா? பூமியில் முக்கால் பாகம் என்ன இருக்குது, நீர் தான் இருக்குது, அது கடல் நீராக இருக்குது. அந்த கடல் நீர்களில் ஓடக்கூடிய கப்பல்களை கொண்டு நிலத்து மேலே நம்ம ஓட வைக்க முடியுமா? முடியாது. நிலத்தில் ஓடும் தேர் கடலிலும், கடலில் ஓடும் நாவாய் நிலத்திலும் ஓடாது. இடம் பொறுத்தே செயல்பாடுகள் இருக்கும். வலிய சக்கரங்களை உடைய பெரிய தேர்கள் கடலில் ஓட முடியாது, கடலில் ஓடுகின்ற கப்பல்களும் நிலத்தில் ஓட முடியாது. வலிய சக்கரங்களை உடைய நெடிய தேர்கள் கடலில் ஓட மாட்டா, கடலில் ஓடும் கப்பல்கள் நிலத்தில் ஓட மாட்டா. ஒரு செயலுக்குரிய இடத்தை தேர்ந்தெடுப்பவர்கள் தேர் கடலிலே ஓடாது, கப்பல் நிலத்திலே போகாது என்பதையாவது தெரிந்தவராக இருக்க வேண்டும். ஒரு செயலை நம்ம செய்ய போகிறோம், அந்த செயல் எப்படி நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சு வச்சுருக்கணும். தேரை தெருவில் தான் இழுக்கணும்னா தெருவில் தான் இழுக்கணும், கப்பலை கடலில் தான் ஓட்டணும்னா கடலில் தான் ஓட்டணுன்ற அந்த அறிவாவது நமக்கு இருக்கணும். அப்படிங்கிறதான் அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க. கடலோட கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.